வீட்டில் நடக்கிற பிரச்சனையால் இங்கே இனியா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அதனால் அவங்க எடுத்த முடிவால் இங்கே பாக்கியா கோபியை பிடிச்சி கண்டபடி திட்டி விட்டுறாங்க. பாக்கியலட்சுமியில் அடுத்து என்ன நடக்க போகுது? இங்கே கோபி மயுவுக்கு ஒரு மேக்ஸ் சம்மை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போது அதை இனியா பார்த்துறாங்க. என்ன டேடி அந்த மய கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. உடனே இனியா வந்து கோபிக்கிட்ட, டேடி இது மாதிரி நாங்கள் குரூப்பாக சேர்ந்து ஒரு காம்படிஷனுக்காக சேரீலாம் எடுத்திருக்கோம், அதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள், அப்படி இப்படின்னு இனியா இங்கே மயோக்கிட்ட பேச விடாமல் கோபியை டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இங்கே மயவும், டேடி எனக்கு இந்த சம்ம சொல்லிக் கொடுங்க டேடி அப்படின்னு பேச அந்த இடத்துல இனியா ரொம்பவுமே இன்சல்ட் ஆகிறாங்க. அதோட அப்போதைக்கு ஈஸ்வரி வந்து கோபிக்கிட்ட, ஏண்டா கோபி இனியா தான் கேட்டுட்ருக்காள, அதுக்குள்ளே ஏன் அவசரப்பட்டு மயோகிட்ட பேசிகிட்டு இருக்க? ஏ மயோ, உனக்கு தெரியாதா இனியா பேசிகிட்டு இருக்காள உங்கள் அப்பா கிட்ட? அப்படி இருக்கும்போது சும்மா ஏன் நோய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க? உனக்கு அறிவே இல்லையா? ஸ்கூல் புரிய இல்லையா? நீನು உனக்கு இதெல்லாம் சொல்லித்தரலையா? அப்படி அப்படின்னு இங்கே ஈஸ்வரி மயுவை திட்டி விட்டுறாங்க. அதை பார்த்து ராதிகா ரொம்பவே கடுப்பாகி, இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் கோவத்தை காட்டக்கூடாது, தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயவை அழைச்சிட்டு போயிடறாங்க. அது கோபிக்கு நல்லாவே புரியுது. ஏமா அப்படி பண்ணீங்க? அவள் சின்ன குழந்தை தானே, அவளை போய் ஏமா திட்டினீங்க? என்னடா கோபி, அப்புறம் இனியா வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா ஆசாசியா, அதை விட்டுட்டு குறுக்க சும்மா பேசிட்டு இருந்தா கடுப்பாகல. இனி என்ன நினைப்பா? இனியா ஏற்கனவே ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கா கோபி, நீ சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா அவள் கூட அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவளே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போது இவ குறுக்க தேவையில்லாமல் தலையிட்டுருக்கா கோபி அப்படின்னு சொல்ல, மா விடுங்கம்மா, சின்ன குழந்தைம்மா, அவள்கிட்டலாம் இவ்வளோ ஹார்ஷாக பேசாதீங்கம்மா, அவள் மைண்ட் செட் என்னமா இருக்கும், பாவம் தானாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி எஞ்சி மேலே போய்றாரு. இனி அவளுக்கு செம்ம கஷ்டமாக போயிடுது. என்ன இது, டேடி நம்ம பேசுனதையே விட்டுட்டு மயோ இன்சல்ட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோவமாக பாட்டிக்கிட்ட பேசிட்டு மேலே போகிறாரு. அப்போது டேடி டோட்டலாக மாறிட்டாரா? இனிமேல் டேடி நம்ம கூட பேச மாட்டாரா அப்படின்னு இனி அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மேலே போன கோபி மயோவை போய் சமாதானப்படுத்துகிறாங்க. மயவும் சரி டேடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி அந்த பக்கம் போகும்போது ராதிகா ஈஸ்வரியாக மறிக்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஏன் மயோவுக்கு உரிமை இல்லையா? மயோவுக்கும் கோபி டேடி தான். அப்படி இருக்கும்போது அவள் பேச தான் செய்வா. சும்மா தேவையில்லாமல் இப்படி மயோக்கிட்ட பேசலாம் வச்சுக்காதீங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், வயசான காலத்தில் அமைதியாக வீட்டில் இருந்தோமா, சாப்பிட்டோமா, ஒரு ஓரமாக தூங்கினோமான்னு இருக்கணும். இப்படி சும்மா குறுக்க வந்து தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் என்னை வேறு மாதிரி பார்ப்பீங்க நீங்கள். என்னடி என்ன மிரட்டுறியா? இங்கே பாரு, நான் மட்டும் போய் இப்போ கோபிகிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை இப்போயே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான், பார்க்குறியா? தாராளமாக சொல்லுங்கள், போங்க சொல்லுங்கள். நீங்கள் என்னை இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நினச்சிங்க, ஆனால் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே உங்கள் புள்ள இருக்கும்போது என்னென்ன பண்ணீங்க, எவ்வளோ அட்டுழியம் பண்ணீங்க, அப்போல்லாம் பார்த்துட்டு அமைதியாக அந்த ராதிகா நினச்சிங்களா? தாராளமாக போய் இப்போயே சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட, இதுமாதிரி ராதிகா என்ன இவ்வளோ மோசமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. விட்டா இதுக்கு மேலே எங்கள் விஷயம் தலையிட்டா உங்களை சும்மா விட மாட்டேன், அதே இடத்துலையே பல்லாறு வைப்பேன்னு சொன்னான்னு சொல்லுங்கள், போங்க. ஏய் என்னடி வாய் தூங்குறா, உனக்கு வாய் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. வாயை மட்டும் இல்லாத, இனிமே எங்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிங்க அப்படின்னா கையும் நீளமாகும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போயிடறாங்க. இங்கே ஈஸ்வரிக்கு என்ன படன்னு தெரில. என்ன இவ்வளோ பேச்சு பேசுகிறா, அதுவும் கை நீளுங்கிறா, அப்படின்னா என்ன அடிச்சிருவாளா இவ? ஆஹா, இவ விஷம்தான். கோபி இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறா, எல்லாரும் இருக்க மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறா, தனியாக இருக்கும்போது தான் அவளோட சுயரூபம் தெரியுது. இவ பாம்பு தான், பாம்பு மாதிரி விஷத்தை எப்போ கக்கலான்னு காத்துட்ருக்கா. முதல்ல இவ்வளோ வீட்டுக்கு வெளியே அனுப்பணும் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி கீழே வந்துடுறாங்க. இனியாவுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அப்போது டேடி இனிமேல் நம்மள்ட்ட பேச மாட்டாரா? அந்த ராதிகாவும் மயவும் தான் டேடிக்கு முக்கியமா? அப்போது நாம் டேடிக்கு முக்கியம் இல்லாமல் போயிட்டோமா? சரி அப்படின்னு இங்கே இனியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்து இங்கே இனியாவுக்கு அவனுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். கால் பண்ணதும் இனியா ஃபோன் எடுக்கவே இல்லை. 2 வாட்டி கால் பண்ணும்போது 3ஆவது வாட்டி தான் இனியா ஃபோன் எடுக்கிறாங்க. அந்த பக்கம் கிராஸ் பண்ண ராதிகா, என்ன இனியா ஃபோன் அடிச்சுட்டு எடுக்காமல் இருக்கா? ஒரு வேளை கீழே நடந்த சம்பவத்தினால அப்செட்டாக இருப்பாளோ? அவள்கிட்ட போய் என்ன பேசலாமா அப்படின்னு, சரி போவோம் அப்படின்னு ராதிகா இனியா ரூமுக்கு போகிறாங்க. இனியா அப்போ தான் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, சொல்லு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அந்த பக்கத்துலேருந்து என்ன பேசலான்னு தெரியல. இங்கே உடனே இனியா, ஆமாம் வீட்டில் சொன்னல அதே பிரச்சனை தான், அந்த மயவும் ராதிகாவாலும் தான்
வீட்டில் நிம்மதியாக போச்சு. எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது. உன்கிட்ட பேசணும் போல இருக்குது. உன் மடியில் கொஞ்சம் சாஞ்சு அழணும் போல இருக்குது. என்னை எங்கேயாவது வெளியே அழைச்சிட்டு போறியா? என்னை பீச்சுக்கு அழைச்சிட்டு போறியா? பீச்சுக்கு அழைச்சிட்டு போ. உன் கூட கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்டா, ப்ளீஸ்டா அப்படின்னு இனியா பேசுகிறாங்க. சரி ஓகே, நான் கிளம்பி நிற்கிறேன், எங்கள் வீடு தெரு முனையில் நிற்கிறேன், கொஞ்சம் வரியாடா அப்படின்னு கேட்டு இனியா வச்சுட்டு கிளம்புறாங்க. இது ராதிகா கேட்டுறாங்க. என்ன இது, இனியா யார்ட்டையோ தோலை சாஞ்சிக்கணும்னு சொல்கிறா, மடியில் படுத்து அழுவணும்னு சொல்கிறா, என்னை ஏன் வெளியே அழைச்சிட்டு போன்னு சொல்கிறா, அதுவும் தெரு முனையில் வந்து நிற்க சொல்கிறா. அப்படின்னா இது இனியோடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்குமா? ஆஹா, நாம் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாம் இந்த வீட்டுக்கு வந்து தப்பு தான். நாம் இந்த வீட்டுக்கு வந்ததுனால இனியாவுக்கு இப்போ மன உளைச்சல். அதனால் இனியா எடுக்கிற முடிவு தப்பால் போய் முடியுது. என்ன பண்ணுறது? இதை போய் இப்போ ராதிகா பாக்கியிட சொன்னால் நல்லா இருக்குமா அப்படின்னு ராதிகா யோசிக்கிறாங்க. ஆனால் பாக்கியிட சொன்னாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண ராதிகா நேராக பாக்கியாவிட்ட போய் சொல்கிறாங்க. பாக்கியா ஒன்று, என்ன ராதிகா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? பாக்கியா தப்பாக நினைக்காதீங்க, ஆனால் நான் கேட்டேன், இனியா அப்படி தான் பேசினா. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் என் கூட வாங்கலேன் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் இங்கே வந்துடுறாங்க. பார்த்தா இனியா அதே மாதிரி தெரு முனையில் போய் நிற்கிறாங்க. இங்கே ராதிகாவும் பாக்கியாவும் ஒரு ஆட்டோவில் உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே இனியா ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு பைக்கில் வரான். வந்ததும் அவன் கூட ஏறி போகிறாங்க. இதை பார்த்து பாக்கியா செம ஷாக்காக வராங்க. ராதிகா, நீங்கள் சொன்னது உண்மைதான் ராதிகா. இங்கே பாருங்கள், யாரும் ஒருத்தன் வரான், இனியா அழைச்சிட்டு போகிறான். அவனை இங்கேயே மறித்து கேட்கவா? பாக்கியா அவசரப்படாதீங்க, இருங்க, அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பேசுகிறாங்கிறத பார்க்கலாம் முதல்ல அப்படின்னு சொல்ல இங்கே 2 பேரும் ஏறிக்கிட்டு நேராக பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே நைட் ஆகிடுது. பீச்சில் உட்காந்து இனியா பேசுகிறாங்க. இது மாதிரி எங்கள் டேடியில் எனக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. அந்த வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கலடா, நீ என்னை அழைச்சிட்டு போறியா? உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் அந்த மயு, ராதிகா இவங்க 2 பேரையும் பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் அவங்கக்கிட்ட எங்கள் டேடி பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ ஆத்திரமாக வருது. வர வரைக்கு அந்த மயோவையும் அந்த ராதிகாவையும் படான்னு 2 கன்னத்தில் போட்டு வெளியில் போங்கடி அப்படின்னு எனக்கு வீட்டை விட்டு விரட்டணும் போல் தோணுது. ஆனால் எங்கள் அம்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்கள் டேடியும் சப்போர்ட் பண்ணுறாரு. எனக்கு 2 பேருமே பிடிக்கவே இல்லை. 2 பேருக்குமே என்ன முக்கியம் இல்லாமல் போயிட்டேன். எங்கள் டேடி முன்னாடிலாம் நான் எது பேசினாலும் அதை கேரிங்காக எடுத்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு, நிறைய பேசுவார். ஆனால் இப்போது பதில் பேச மாட்டாரு, நான் முக்கியம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறாரு. எங்கள் அம்மா அந்த மயு தான் முக்கியம்னு அவங்க ரூமில் அவளை படுக்க வச்சுக்கிட்டு அவள்கிட்ட கதை பேசுகிறாங்க. நான் போய் பேச போனால் எனக்கு வேலை இருக்கு இனியா, எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போது என்ன அவனுக்கெல்லாம் பிடிக்கணும் தானடா அர்த்தம். இனிமேல் அந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, நான் உன் கூடயே வந்துடுறேன், என்னை உன் கூட அழைச்சிட்டு போயிறியா அப்படின்னு கேட்க அதை கேட்டு இங்கே பாக்கியம் ராதிகாவும் செம்ம ஷாக்காக வராங்க. அப்போது இனியா அந்த பையனை லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் உடனே இங்கே கோபி கால் பண்ணுறாரு இனியாவுக்கு. இனியாம்மா எங்கேம்மா இருக்க அப்படின்னு கேட்க, ஏன் டாடி? இனியாம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வாமா வீட்டுக்கு வாமா, எங்கே இருக்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போயிருக்கியா அப்படின்னு கேட்க, இனியா ஒன்று, இல்லை டாடி, அது இனியாம்மா அப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நீ உடனே கிளம்பி இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே இனியா, டெய்லி எங்கள் அப்பா கால் பண்ணி கூப்பிட்டாரு, இல்லை ஒன்று வீட்டில் விட்டுறியா அப்படின்னு சொல்ல அவனும் நினச்சது வீட்டில் விட்டுறான். இங்கே கோபிகிட்ட போய் இனியா கேட்குறாங்க, என்னாச்சு டாடி, என்ன சர்ப்ரைஸ்? இனியாம்மா, நாளைக்கு நம்ம 2 பேரும் லீவுக்கு படத்துக்கு போக போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம், அதுவும் நீ நானும் அப்படின்னு சொல்ல இனியா சந்தோஷப்படுறாங்க. டேடி சூப்பர் டாடி, நினச்சேன் டாடி, ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு நான் விட்டுட்டேன் டாடி அப்படின்னு சொல்ல இங்கே ராதிகாவும் பாக்கியாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ கோபி சொல்கிறாரு, இனியாம்மா இன்னொரு சர்ப்ரைஸ், நீ நான் மட்டும் இல்லை, அப்புறம் அம்மாவுமா? இல்லை மயோவையும் அழைச்சிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இனியா ஒன்று, டாடி என்ன சொல்கிறீங்க, எனக்கு வேணாம், நான் வரல டாடி. ஏன் இனியாம்மா, மயோவும் தங்கச்சி தானே, மயோவையும் கூட அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல இனியா ஒன்று செம்ம கடுப்பாகிறாங்க. டாடி நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல, அப்படியே நான் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, விட்டுருங்க டாடி அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியா ஒன்று, ஏன் இனியா அந்த பையன் கூட அவன் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா, இல்லை படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்ல இனியா இங்கே செம்ம ஷாக்காக வராங்க. அம்மா என்னம்மா சொல்கிற? இனியா, நீ வீட்டிலேருந்து கிளம்பி எங்கே போன, யார் கூட உட்காந்து பேசின அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். இனியா ஒன்று செம ஷாக்காக வராங்க. அம்மா இது எப்படிம்மா உங்களுக்கு தெரியும்? அப்போ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிங்களாம்மா? ஏன் இனியா, உன்னை ஃபாலோ பண்ணி நீ ஒன்றும் தப்பு பண்ணாமல் இல்லையே, தப்பு பண்ணியிருக்கியே, அப்போ உன்னை ஃபாலோ பண்ணது கரெக்டு தானே இனியா அப்படின்னு சொல்ல இனியாவில் பேச முடியல. கோபி ஒன்று, என்ன பாக்கியா பேசுகிற,
என்ன தப்பு பண்ணா, யார் கூட போனா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, வாயை மூடுங்க கோபி, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். வாழ்க்கையை எப்படி வாழலாம்னு சொல்லி முடிவெடுத்தது நீங்கள் தான். உங்களுடைய இந்த முடிவால் நம்ம குழந்தைங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? இப்போ இனியா ஒருத்தன் லவ் பண்ணுறா, அவன்கிட்ட பேசுகிறா, என்ன இப்போயே உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடு, என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியல, எனக்கு இந்த வீட்டில் இருக்க யாருமே பிடிக்கல, குறிப்பாக எங்கள் டேடி பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், என்ன உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன் அந்த பையன்கிட்ட கெஞ்சுறா. அந்த அளவுக்கு இனியா இப்போது வளர்ந்துட்டா. அப்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களை பார்த்தானே கோபி உங்கள் பிள்ளைங்க கற்றுப்பாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைக்கு நீங்களே ஒரு தவறான உதாரணமாக இருந்திருக்கீங்களே கோபி. எப்படி கோபி இது எப்படி சரி பண்ண போகிறீங்க அப்படின்னு பாக்கியா நாக்கப்படுற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. கோபி அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. கோபியால் எதுவுமே பேச முடியல. நாம் எடுத்த ஒரு தவறான முடிவால் நம்ம வாழ்க்கையை இப்போது கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நிலைமையில் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுச்சு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் எதுவுமே பேச முடியாமல் கூனி குறுக்கி நிற்கிறாரு கோபி.